போங்க, அப்படி போங்க. கிளம்பு. பசிச்ச வயிறுக்கு அப்பப்போ உணவு கொடுத்த மூதாட்டியையே நகைக்காக நன்றி மறந்து கொடூரமாக கொலை செய்த போதை ஆசாமிகள். 70 வயசுலயும் சொந்த கால்ல நிக்கணும்னு இட்லி கடை போட்டு 5 ரூபாய்க்கு இட்லி வித்து வைராகியத்தோட சுயமா சம்பாதிச்சவங்க அந்த அம்மா. அவங்கள போய் இப்படி பண்ணணும்னு எப்படி மனசு வந்துச்சுன்னு இந்த செய்தி பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. கல்பாக்கத்துக்கு பக்கத்துல பொம்மராஜாபுரம் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 70 வயதான கன்னியம்மாள். கணவர் உயிரிழந்த நிலைமையில இவங்களுடைய 3 மகன்களும் 2 மகள்களும் குடும்பத்தோட திருமணமாகி வெளியூர்ல வசிக்க இந்த வயசுலயும் யாரையும் சார்ந்து இருக்காம சொந்த கால்ல நிக்கணும்னு கணவன் வசிச்ச அதே வீட்ல ஒரு இட்லி கடை போட்டு 5 ரூபாய்க்கு குறைந்த விலையில இட்லி வித்து சுய சம்பாத்தியம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு வெளிப்பக்கமா தாழ்பால் போட்டிருக்கிறத பார்த்து அக்கம் பக்கத்துல இருந்தவங்க பதறி போய் உள்ள போய் பார்த்து போதான் கன்னியம்மாள் சடலமா கிடக்கிறத பார்த்து இருந்திருக்காங்க. அவங்க போட்டிருந்த சுமார் 2 சவரன் மதிப்புள்ள மூக்குத்தியும் 2 கம்மல்களும் இல்லாம இருந்திருக்கு. இத பத்தி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு கொலையாளிகள் பற்றிய தடயங்கள் சேகரிக்கப்பட்டிருந்திருக்கு. அப்போதான் கடைக்கு அடிக்கடி இட்லி சாப்பிட வரவங்க மூதாட்டி அணிந்திருந்த நகைக்காக இப்படி ஒரு கொடூர செயலை செஞ்சது தெரிய வந்திருக்கு. பொம்மராஜபுரம்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நல்லாத்தூர் காலனியை சேர்ந்த 24 வயதான திவ்யராஜ், பொம்மராஜபுரம் இருளர் காலனியை சேர்ந்த 19 வயதான ராஜேஷ், 18 வயதான பிரபாகரன் மற்றும் அஜித்னு 4 பேர் நகைக்காக இரவு நேரத்துல மூதாட்டி தனியா இருக்கும் பொழுது இப்படி ஒரு கொடூர செயலை செய்ததா ஒப்புக்கொண்டு இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து இவங்க 4 பேரும் திருக்கழுங்குன்றம் கோர்ட்டுல ஆஜர்படுத்தப்பட்டு புல் சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. அன்னம் கொடுத்த கையனு கூட பார்க்காம போதை மோகத்தால நகையை கொள்ளையடிக்கிறதுக்கு மூதாட்டியோட உயிரையே பறிச்ச அந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.